வியூவர்ஸ், இந்த படத்தோட பேரு லிஃப்ட் 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் காமெடி ஈஸ்ட் கேட்டகரியில் இருக்கு. தமிழ் டப்ல ஓடிடில இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. கெவின் ஹார்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை காரி கேரி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்னோட கேட்டகரியில இந்த படம் மஸ்ட் வாட்சபிள் கேட்டகரியில் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் பிளைட்ல $500 மில்லியன் மதிப்புடைய தங்க கட்டிகள் வந்து இருக்கு. அந்த தங்க கட்டிகளை நம்ம படத்தோட ஹீரோ சைரஸ் வந்து தன்னோட டீமோட சேர்ந்து அதை எப்படி வந்து கொள்ளையடிக்கிறாரு, அதனால அவருக்கு என்ன பிரச்சனை வருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படம் நல்லா விறுவிறுப்பா போர் அடிக்காம தான் போகுது. படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா தான் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி ஒரு ஈஸ்ட் கண்டென்ட்ல தான் இருக்கு. ஆனா அந்த ஈஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு திருட்டோட தான் ஆரம்பிப்பாங்க. அந்த திருட்டுக்கு பண்ணப்பட்ட அந்த பிளானிங்கு, அதை திருடுறது எல்லாமே சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. விஷுவல் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சிஜே ஒர்க்கும் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக தரமாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சிஜே ஒர்க்கு தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஃப்ளைட் வந்து கிராஸ் ஆகுறது, அந்த ஃப்ளைட் சீன்னா ரொம்ப நல்லா வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட் சீன்னா அதை எப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு விஎஃப்எக்ஸ்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஓவரால் சவுண்ட் டிசைனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆக்ஷன் சீனும் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெவின் ஹார்ட் தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவரு மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஆக்டராக தான் நடிச்சிருக்காரு. இவரு மெயினாக நடிக்கிற படம் எல்லாமே காமெடி தான் அதிகமாக இருக்கும். சீரியஸாக நடிச்சா இதுதான் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ஏன்னா கெவின் ஹார்ட்டுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே செட் ஆயிருக்கு. ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட டைலாக் டெலிவரியும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இவரோட தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஆள் தான் பண்ணுவாங்க. அது வந்து அவரோட பாடி லாங்குவேஜுக்கு அவ்வளோ சூப்பராக செட் ஆயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு பண்ணப்பட்ட அந்த தமிழ் டப்பு வந்து வேற ஆள் தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு அவருக்கு வந்து சூப்பராக தான் இருக்கு. மற்ற ஆக்டர்ஸும் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்கும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. லிப் மூவ்மெண்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படம் வந்து தமிழ் டப்பில் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படம் வந்து பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சீன் வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 செகண்டுக்கு வந்து ஒரு செக்ஸுவல் சவுண்டு வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனுக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா வயலன்ஸும் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான், ஒரு நல்ல ஆக்ஷன் படம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி இல்லை வெப் சீரிஸ் ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.